DreamSpace அகாடமியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் லேப் சேர்ந்து ஒரு கிட்ஸுக்கான ஒர்க் ஷாப் செஞ்சினாங்க. அது எப்படியான ஒர்க் ஷாப்னு சொன்னால் ரோபோட்டிக் ஒர்க் ஷாப். நாங்கள் ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜி மூலம் அவங்களுக்கு இனோவேஷன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிக் கொடுத்தோம். சேலஞ்ச் பேஸ்ட் ட்ரைனிங்கை வச்சு கிட்ஸுக்கு 4 வீக்ஸும் ட்ரெயின் பண்ணோம். இந்த ஒர்க் ஷாப் வந்து 8 to 14 இயர்ஸ் ஓல்டான பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சினாங்க. இப்போ அவங்களுக்கு ப்ரோக்ராமிங் எப்படி ஹார்டாக இருக்குமா என்று கேட்டால் இல்லை. நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணோம். எப்படின்னு சொன்னால் ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்சிலேருந்து எப்படி ஒரு ஆர்டினோ யூனோ மைக்ரோகண்ட்ரோலருக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி அதை எப்படி அவுட்புட்டாக மாற்றுறது என்று அவங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் வந்து அதை செஞ்சு முடித்தோம். இந்த 4 days ஒர்க் ஷாப்பில் அவங்க என்ன கற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னால் ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும், சென்சர் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு அவுட்புட் எப்படி யூஸ் பண்ணணும். இப்போ அவுட்புட் வந்து மோட்டராக இருக்கலாம் அல்லது பஸராக இருக்கலாம், ஒரு எல்இடியாக இருக்கலாம். இதை 3ஐயும் எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். இது எதுக்காக நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம்னு சொன்னால் இந்த ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க பல இனோவேஷன்களை மேக் பண்ணுவாங்க. ஒருவேளை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தா இது செஞ்சுருந்தா நாம் இதனை வெளியே கண்ணாடியிலேருந்து பார்க்கக்குள்ள விளங்காது. இப்போ இது நம்மளுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த சென்சாரை உருவாக்கிட்டோம். இதை கிட்ட ஒன்று ஒன்றோடனே அது சத்தம் காட்டி பஸ்ஸரில் அந்த லைட்டு சத்தம் வந்து லைட்டும் வரும். இப்போ வந்து நம்ம வந்து டோரு கிட்ட போனோன்னே அதுவாக தானாக ஓப்பன் ஆகி நம்ம உள்ளே போகிற மாதிரி. நாம் கேட் திறக்க தேவையில்லை, அதுவாகவே தானாக கேட் திறந்துடும். ஸ்மார்ட் டஸ்ட்பின் நம்ம குப்பையை எடுத்துகிட்டு வந்தால் அது தானாகவே திறக்கும். நம்ம அந்த குப்பையை எடுத்தால் தானாகவே மூடும். அதாவது பிரிட்ஜில் கார் வரக்குள்ளே ஒரு அலர்ட் ஒன்று காட்டும். அந்த அலர்ட்டுக்கு அப்புறமா தான் பிரிட்ஜ் மூவ் ஆகும். இது ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி தான் செஞ்சுருக்கோம். அதனால 2 ஒரே டைமில் காட்டுப்படுது. அந்த ஃபைனல் டேயில் அவங்க செய்கிற அந்த இனோவேஷனை நாங்கள் எக்ஸிபிட் பண்ணி நிறைய பேரை வர வச்சு அவங்களுக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கறதுனால அவங்க செஞ்ச ப்ராடக்ட்டோ அவங்க செஞ்ச டிவைஸோ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றதை அவங்க உணர்ந்து அந்த ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக நிறைய செய்வாங்க.